பீடியை ஆள இழுத்து ரசித்து புகைத்து கொண்டிருந்தார் பரமன் சேர்வை. தாமிரபரணி பாசன விவசாயி. அதனால் அந்த 70 வயதிலும் நல்ல ஆரோக்கியம், உழைத்து உழைத்து உரமேறிய தேகம். இந்த பீடியே இல்லாட்டா மனுஷன் செத்து போவான். இந்த வயசுலும் வகுறு என்ன பசிக்கு. சோறாக்க எப்படியும் இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் டிராக்டர் ஓட்ட போயிருக்கிற மகன் வரணும். சாப்பிட 1 மணி ஆயிரும். அதுவரை இந்த பீடி தான் என்று யோசித்து கொண்டிருந்தார். பரமன் சேர்வை ஒரு நல்ல விவசாயி. அவருடைய ஐயா வைத்துவிட்டு போன 10 ஏக்கரை 15 ஏக்கராக மாற்றிவிட்ட புத்திசாலி. என்ன பருவத்தில் என்ன பயிரிட்டால் விளை கிடைக்கும் என்று தெரிந்தவர். விளைந்த தானியங்களை கிடங்குகளில் சேமித்து வைத்து நல்ல விலை வந்ததும் விற்க தெரிந்த சாமர்த்தியசாலி. அதனால்தான் அவரால் விவசாயத்தை நல்லபடியாக செய்ய முடிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கிழவருக்கு 2 குழந்தைகள் தான். ஒரு பெண் திருநெல்வேலியில் கட்டி கொடுத்து விட்டார். மாப்பிள்ளை சங்கர் சிமெண்ட் ஃபேக்டரியில் நல்ல வேலையில் இருக்கிறார். பிறகு மகன், பெயர் மாணிக்கம். அவனும் 10 வரை படித்துவிட்டு விவசாயத்துக்கே வந்து விட்டான். காலாகாலத்தில் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கட்டி வைத்து விட்டார். அவ்வளவுதான். கடமை முடிந்த திருப்தி அவருக்கு. இப்போதெல்லாம் அவர் விவசாய வேலைகளில் நேரடியாக தலையிட்டு கொள்வதே இல்லை. எல்லாம் மாணிக்கம்தான். பின்ன அவனும் தொழில் கற்று 15 ஏக்கரை 20 ஆக்க வேண்டாமா என்று அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் நிலத்தில் அன்று சேற்றுளவு. அதனால் தான் டிராக்டர் வாடகைக்கு எடுத்து உழ போயிருக்கிறான் மாணிக்கம் என்று தான் சொல்ல வேண்டும். மாமோ உள்ளே இருந்து மருமகள் பூவாறு குரல் கொடுத்தாள். என்ன புள்ள என்று அவர் கேட்க, சோறாக்கி முடிச்சுட்டேன், குழம்புக்கு தாளிக்க கடுகு இல்லை, நீங்க போய் உங்க சேக்காளி சமூகனார் கடையில கடுகும் கொஞ்சம் எண்ணெயும் வாங்கி வாருங்க, இன்னைக்கு அப்பளம் பொரிக்க என்று அவள் சொன்னாள். சொன்னதும் நாக்கில் எச்சு ஊறியது கிழவருக்கு. சமையல் அறையிலிருந்து வரும் வாசத்திலேயே அன்று புளிக்குழம்பும் கருவாடும் என்று யூகித்து விட்டார். புளிக்குழம்புக்கும் பொரித்த அப்பளமும் வறுத்த கருவாடும் எப்படி இருக்கும் தெரியுமா? நினைக்கவே பசி அதிகமானது என்று தான் சொல்ல வேண்டும். மாமா, நீங்க பாட்டுல பேசிக்கிட்டு நின்னுறாதிய, வெரசா வாங்க, ஞாபகமா சிட்டையை எடுத்து போங்க என்றாள் மருமகள். சரி என்று கூறியபடி சிட்டையை எடுத்துக்கொண்டு விரைந்தார். சிட்டை என்பது கணக்கு நோட்டு புத்தகம். சிறிதாக இருக்கும். அவ்வப்போது பணம் புரட்ட முடியாதவர்கள் அதில் எழுதி வைத்து சாமான் வாங்கி வருவார்கள். பணம் வந்ததும் திருப்பி கொடுத்து விடுவார்கள். இது எல்லா கிராமங்களிலும் இருக்கும் ஒரு நடைமுறை. 2 தெரு கடந்து முக்கு திரும்பியதும் தெரியும் சமூக நாடார் கடை. இருவரும் 5ஆம் வகுப்பு ஒரே பள்ளியில் படித்தவர்கள். அதற்கு பிறகு இருவருமே பரம்பரை தொழிலுக்கு வந்து விட்டார்கள். பரமனுக்கு நாடாரோடு நாட்டு நடப்புகளை அலசுவது என்றால் கொள்ளை ஆசை. இருவரும் செய்தித்தாள் படித்து அவ்வப்போது பேசிக் கொள்வார்கள். மதிய நேரம் என்பதால் கடையில் கூட்டமே இல்லை. சமூகம் கணக்குல நல்லெண்ணையும் 100 கடுகும் குடும்ப. என்ன எண்ணெயெல்லாம் வாங்குறீரு, இன்னைக்கு என்ன விருந்தா வீட்டுல என்று கேட்டார். நீர் ஒண்ணு, மருமக அப்பளம் பொறிக்கேனா அதான் என்று சொன்னார். அப்பளமும் தரட்டுமா? அவ சொல்லலையே, இருந்தாலும் கூடும், இல்லைனா வீட்டுக்கு போனதும் இன்னொருக்கா அனுப்புவா என்று இவரும் பதில் சொன்னார். எல்லாவற்றையும் பையில் போட்டு கொடுத்தார் அவர். சமூகம், இந்த சிட்டை எழுதிக்கோ, இந்த அறுப்பு முடிஞ்சதும் தந்துடுதேன். அது வழக்கம் தானே. நான் எழுதிட்டேன். நேற்று உம்ம பேரன் கடைக்கு வந்து 2 முறுக்கு தின்னான், அதையும் சேர்த்து எழுதியிருக்கேன். அப்புறம் என்ன, இந்த பூவுக்கு என்ன பயிர் போடுதீரு? துவர போட போறதா மாணிக்கு சொன்னானே. பருப்புக்கு இப்ப கிராக்கி இல்லை. சரி வரட்டுமா என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். என்ன உடனே கிளம்புதீரு? மருமக வெரசா வாங்கினுச்சு, அதுக்கு வேலை இருக்குல்ல என்றவர் வெயிலுக்கு அந்த பையையே குடையாக பிடித்தபடி நடக்க தொடங்கினார் என்று தான் சொல்ல வேண்டும். மகன் வந்திருந்தான். மருமகள் அவசரமாக பையை பிடுங்கி கொண்டு உள்ளே வேகமாக போனான். எப்பா கேட்டியா, நமக்கெல்லாம் நல்ல காலம் வரப்போகுது என்று சொன்னான். என்னல அது என்று கேட்க, குடுகுடுப்புக்கார மாதிரி சொல்லுத என்ன என்று கேட்டார். இல்லப்பா, நம்ம இந்திய அரசாங்கம் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இந்த கடை நடத்த அனுமதி கொடுத்திருக்கு. அதனால பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் நம்ம ஊருக்கு வர போறாங்க, இங்க கடை நடத்த போறாங்க என்று சொன்னான். பகீர் என்றது பரமன் சேர்வைக்கு. எதுக்கு திரும்பவும் வெள்ளக்காரன் உள்ளே வரணும் என்று நினைத்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால உனக்கென்னல
என்று கேட்டார். என்ன இப்படி கேட்டுட்ட? நம்மளை மாதிரி விவசாயிங்க கிட்ட இருந்து அவங்க நேரடியாக கொள்முதல் பண்ணுவாங்க, விலையும் அதிகம் கொடுப்பாங்க. நாம் வச்சது தான் விலை, நடுவில் ஏஜென்ட்டே கிடையாது. இப்போ மூட 100 ரூபானா நாம் 1000 ரூபாய் சொன்னால் கூட அவன் வாங்கிக்கிடுவான். என்னவோ தெரியவில்லை, இவரால் உற்சாகப்படவே முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நான் உம்மட்ட வந்து சொன்ன பாரு, என்னை அடிக்கணும், சீக்கிரம் வாரும், சாப்பிட்டுட்டு வெளியே போகணும், வேலை நிறைய இருக்கு என்று சொன்னான். அன்று மருமகள் செய்திருந்த எல்லாமே முதியவருக்கு பிடித்ததுதான். ஆனால் அவரால் ரசித்து சாப்பிட முடியவில்லை. இவன் என்னவோ சொல்லுதான், எதுக்கும் நம்ம சமூகத்துக்கிட்ட கேட்கணும், அவர் தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச மனுஷன் என்று யோசித்து கொண்டிருந்தார். சாப்பிட்டு விட்டு பீடி பத்த வைக்க சமூக நாடார் கடைக்கு வேக வேகமாக சென்றார். முகமெல்லாம் வாடி இருந்தது கடைக்காரருக்கு. யோ சமூகம், என் மவன் என்னமோ சொல்லுதானேயா, அது என்னது? இதனால நமக்கு நல்லதா கெட்டதா? எனக்கு ஒன்றும் புரியல, அதான் உம்மகிட்ட வந்தேன். உமக்கும் தெரிஞ்சு போச்சா? இந்த கவர்மெண்ட்டு எல்லோருக்கும் கதவை திறந்து விட்டுட்டான். இப்போ வெளிநாட்டுக்காரன் எவன் வேணா வந்து இங்கே கடை ஆரம்பிக்கலாம். என் வியாபாரம் அடிபட போகுது பரமா. என் வியாபாரம் மட்டுமில்லை, என்னைய மாதிரி சின்ன கடை வச்சிருக்கிறவன் கதி எல்லாம் இனி அதோ கதி தான். என் காலத்துக்கு அப்புறம் என் மாவன் செல்வராசு என்ன ஆவேன்னு பயமாக இருக்கு என்று சொன்னார். மீண்டும் பகீர் என்றது சேர்வைக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ இது என்னைய மாதிரி விவசாயிங்களுக்கு நல்லதுங்கிறியா என்று அவர் கேட்க விரக்தியாக சிரித்தார் அவர். கோட்டிக்காரராக இருக்கிறீரே, அவன் கடை போடுறது தனக்கு லாபம் பார்க்கவா இல்லை உமக்கு தொண்டு ஊழியம் செய்யவா? முதல்ல நிறைய காசு கொடுப்பான், அப்புறம் அவனை தவிர வேற எவனுக்கும் நீங்கள் மகசூலை விற்க முடியாத மாதிரி நிலைமையை உண்டு பண்ணுவான். பிறகு அவன் வச்சது தான் விலை. நீரும் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான். உம்ம நிலத்துல வெள்ளைக்காரன் தான் அப்புறம் விவசாயம் பார்ப்பான், நீர் விரல சூப்பிக்கிட்டு போக வேண்டியது தான் என்று அவரும் சொல்லி முடித்தார். பரமனுக்கு ஏனோ ஒட்டகம் கூடாரம் கதை ஞாபகத்துக்கு வந்தது. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்ன இப்படி தான் வியாபாரம் பார்க்கன்னு வெள்ளைக்காரனுங்க நுழைஞ்சான், அப்புறம் நாட்டையே பிடிச்சான். இப்போ திருப்பியும் அது நடக்குமா? இது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? இப்படியா கொண்டு ஜனங்களை அடகு வைப்பான்? தன் சிந்தனையை கேட்டே விட்டார் சண்முகத்திடம். அவனவன் கோடி கோடியா லஞ்ச பணத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கு அனுமதி கொடுக்கான். இதுல அவன் உம்மையும் எம்மையுமா நினைச்சு பார்த்தான் என்று அவரும் சொன்னார். சரி என்று தோன்றியது இவருக்கும். நாட்கள் உருண்டு ஓடின. அந்த வெளிநாட்டு நிறுவனம் விவசாயிகளிடம் நேரடி சந்திப்பு நடத்தியது. அதற்கு போய் வந்த மாணிக்கத்திடமும் மற்ற விவசாயிகளிடமும் ஏகப்பட்ட மாற்றம். எல்லோருக்கும் மதிய உணவு, இது தவிர ஒரு ஸ்வீட் பாக்ஸ், ஒரு பெரிய கொக்கோ கோலா பாட்டில். கோலாவை டம்ளரில் ஊட்டி கிழவருக்கும் கொடுத்தாள் மருமகள் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு வேண்டாம்லா, இதை பார்த்தா பாவப்பட்ட ஜனங்களோட ரத்தம் மாதிரி தெரியுது எனக்கு என்று கூறி மறுத்து விட்டார். மாணிக்கம் பேச்சை நிறுத்தவில்லை. எம்புட்டு பெரிய பெரிய மனுஷங்க வந்திருக்காக தெரியுமா? எல்லாம் பெரிய படிப்பு படித்தவங்க. அவங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் நம்மக்கிட்ட எல்லாம் பேசணும்னே அவசியம் கிடையாது. ஆனால் நல்லா பழகுறாக, கையெல்லாம் கொடுத்தாக. நம்ம ஊரில் சென்னையில் போய் படிச்சுட்டு வந்தவனே நம்மளை மதிக்க மாட்டானுவ. ஆனால் இவங்க சோறு போட்டு கலர் கொடுத்து இனிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தினாக. இவ்வளவு செஞ்சவன் எதையாவது கேட்டிருப்பானே என்று இவர் கேட்க, பெருசாக ஒன்றும் கேட்கல. நம்ம வயக்காட்டில் விளையிற தானியத்தை எல்லாம் அவனுக்கே விற்கணும்னு ஒப்பந்தம் போடணும். நான் அதுக்கு யோசிக்க 1 வாரம் டைமும் கொடுத்துருக்கான். நம்ம பண்ணையாரு 100 ஏக்கர் வச்சிருக்கிறவர், அவரே அவனுக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லுதாரு. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? குரல் நடுங்கியது முதியவருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். இதில் முடிவு பண்ண என்ன இருக்கு? நல்ல விலை கிடைக்கல, அவங்க கிட்ட ஒப்பந்தம் போடுற வேண்டியது தானே என்று சொன்னான். நெஞ்சு விழுக்கென்றது அதிர்ந்து அடங்கியது அவருக்கு. எல ஆக்கங்கட்ட கூவ, புத்தி இருக்கால உனக்கு? அவன் உன்னை அடிமை ஆக்கிடுவான்ல. சொன்னா கேளு, நாம அவன்கிட்ட ஒப்பந்தம் போட வேண்டாம், எப்பவும் போல ஏஜென்ட்டுக்கிட்டேயே வைப்போம் என்று சொன்னார். மருமகள் சீறி கொண்டு அவரிடம் வந்தாள். ஏன் உமக்கு புத்தி கித்தி கெட்டு போகுது? 4 காசு பார்த்து நம்மளும் நல்லா இருக்கணும்னு உமக்கு தோணலையா? நாங்களும் ஃப்ரிட்ஜ் ஏசின்னு அனுபவிக்கணும்னு நீர் நினைக்க மாட்டீரா?
நீர் இப்படி கஷ்டப்பட்டதுனால நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா என்று அவரிடம் வந்து இவள் கத்தினாள். அப்படி இல்லை புள்ள, இவன் ஒப்பந்தம் போட்டானா அதில் நிறைய விஷயம் இருக்கும், எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்யணும். அவன் முதல்ல நிறைய காசு கொடுப்பான், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேற யார்கிட்டையும் விற்க முடியாதபடி செஞ்சு நம்ம ஓட்டாண்டு ஆக்கிடுவான்னு நம்ம சமூக நாடார் சொல்லுதார். அவர் சொல்லுவார், ஏன்னா அவருக்கு தான் ஆபத்து. அவன் சகட்டு மேனிக்கு கடை திறந்துடுவான். அதுவும் ஒவ்வொரு கடையும் எப்படி இருக்கும் தெரியுமா? குழு குழுன்னு லைட்டெல்லாம் போட்டு கண்ணாடியாக வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். நாமளே நமக்கு வேண்டிய சாமானை எடுத்துக்கிடலாம். பொட்டலம் போடுறதெல்லாம் கிடையாது. எல்லோரும் அங்கே போய் வாங்குவாங்களா, இல்லை எலி ஓட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன கடையில் வாங்குவாங்களா? எல ஓட்டிக்காரா, தீ பக்கத்து வீட்டுக்கு தானே வந்திருக்குன்னு நீ ஒதுங்குவியால? அடுத்து அந்த தீ உன் வீட்டை பிடிக்க எம்மா நேரமாகும். நம்ம கையில் அறுப்பு காலத்தில் தான் துட்டு நடமாடும். மற்ற நேரத்தில் கடன் சொல்லி சிட்டைகளை எழுதி சாமான் தரது நம்ம சமூக நாடாதான்ல. அந்த கடையெல்லாம் இல்லைன்னா குறைஞ்ச சம்பளக்காரங்க எப்படி சாமான் வாங்கி சோறாக்கி சாப்பிடுவாங்க? ஆமாம், இவர் பெரிய காந்தி, மற்றவர்களை பற்றி கவலைப்படுதார். போமையா உன் சோழியை பார்த்துக்கிட்டு புறந்தள்ளப்பட்டார் பரமன் சேர்வை. அவர்கள் ஊருக்கு வெள்ளைக்காரன் கம்பெனி வந்து வருஷம் 2 ஓடி போச்சு. இந்த 2 வருடத்தில் பலருடைய வாழ்க்கை முறையில் மலையளவு மாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும். மாணிக்கத்தின் வீட்டில் ஏசி ஓடுகிறது, ஒரு பைக் நிற்கிறது. இந்த அறுவடையில் டிராக்டர் வேறு வாங்க போகிறார்களாம். மனைவியின் கைகளில், காதில், கழுத்தில் நகை மின்னுகிறது. இப்போதெல்லாம் மாணிக்கம் பைக்கில் போய் பக்கத்து டவுனில் இருக்கும் வால்மார்ட் என்ற பெரிய கடைக்கு போய் மொத்தமாக சாமான் வாங்கி வந்து விடுகிறான். கூட அவன் மனைவியும் போவது உண்டு. ஒவ்வொரு முறை வரும்போதும் இது வாங்கின, இது ஃப்ரீ, இதுக்கு இது ஃப்ரீன்னு பெருமையாக சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும். எல வியாபாரம் செய்கிறவன் எதுக்குல ஃப்ரீன்னு கொடுக்கான், அதோட விலையும் சேர்த்து மூலப்பொருளில் ஏற்றி இருப்பான். இப்போ இதை வச்சு நீ என்ன செய்ய போற? ஏன் இப்படி தேவையில்லாதெல்லாம் வாங்கியார என்று கேட்டால் உம்ம சோழியை பாருங்க என்று பதில்தான் வரும். பரமன் சேர்வை கத்தி கத்தி ஓய்ந்து போனார். அவரை யாரும் சட்டை செய்யவே இல்லை. பாவ சமூக நாடார். வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அடியோடு தேய்ந்ததும் பணம் கொடுத்தாலும் பண்டம் கிடைப்பதில்லை. எல்லாம் அந்த வெள்ளைக்கார கம்பெனிகளே வாங்கிவிட்டன. அந்த கவலையிலேயே சமூக நாடார் போய் சேர்ந்து விட்டார். அவர் மகனும் வீட்டையும் கடையையும் வந்த விலைக்கு விற்றுவிட்டு பிழைப்பு தேடி சென்னை சென்று விட்டான். இதெல்லாம் கிழவருக்கு மிகவும் கவலையூட்டியது என்று தான் சொல்ல வேண்டும். கொஞ்ச நாட்களிலேயே அவர் பயந்தது நடக்க ஆரம்பித்தது. ஒப்பந்தங்களில் நிபந்தனைகள் மிக கடுமையாக மாறின. அவன் குறித்த அளவு, அவன் சொன்ன தானியம் விளைவிக்க வேண்டும். அதிலும் அவன் எதிர்பார்க்கும் தரம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவற்றை கழித்து கட்டி விடுவார்கள். பணம் கிடைக்காது. ஒருமுறை மாணிக்கத்தின் விளைச்சல் பொய்த்தது. அவனால் ஒப்பந்தப்படி தானியம் சப்ளை செய்ய முடியவில்லை. அந்த முறை ஆர்டர் முழுவதும் கேன்சல் ஆகி ஏகப்பட்ட நஷ்டம். மீண்டும் விதை போட டிராக்டரையும் பைக்கையும் விற்க வேண்டியது ஆயிற்று அவனுக்கு. பரமன் சேர்வை ஒரு பார்வையாளராக பார்த்து கொண்டுதான் இருந்தார். மற்றொரு முறை தரம் சரியில்லை என்று தானியங்கள் கழிக்கப்பட்டன. ஒரு முறை 1 வாரம் லேட்டாக ஆனதால் ஆர்டர் கேன்சல் ஆனது. ஒவ்வொரு முறையும் பெரு நஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக 15 ஏக்கர் சுருங்கி 5 ஏக்கர் ஆனது. அந்த நிறுவனமே அந்த விளைநிலங்களை வாங்கிவிட்டது. சண்முக நாடார் இறந்து வருடம் 3 ஓடிவிட்டது. மாணிக்கம் இப்போது விவசாயி இல்லை. அவனுடைய 5 ஏக்கரையும் அந்த நிறுவனம் விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டது. வீட்டை விற்றாயிற்று. இன்னும் 1 மாதத்தில் காலி செய்து கொடுக்க வேண்டும். தலைமுறைகளாக புழங்கிய வீட்டை விட்டு போக அவருக்கு மனம் வரவே இல்லை. தான் வாழ்ந்த வாழ்வு, சந்தோஷமாக செய்த தொழில், சமூக நாடாருடனான நட்பு, 5 ஏக்கர் நிலம் வாங்கிய போது அவர் ஐயா முகத்தில் தெரிந்த சந்தோஷம் எல்லாம் கைவிட்டு போன நிலை. இப்படி ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தவருக்கு நெஞ்சில் சுரீர் என்று வலித்தது. கையில் எதையோ கெட்டியாக பிடித்தபடி வீட்டு வாசல் தென்னையில் படுத்தவர்தான். பிறகு எழுந்தரிக்கவே இல்லை. மாணிக்கம் வந்து கையை அழுத்தி விளக்கி பார்த்தபோது அதில் சமூக நாடார் கடை பழைய சிட்டை இருந்தது என்றான்.